தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடம் பெற்று சாதனை படைத்தனர். 18/8/2024 அன்று பெங்களூரில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் அனைத்து மாநிலங்களில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவன் எம் தீபக், 7ஆம் வகுப்பு மாணவன் பி நடராஜ், 3ஆம் வகுப்பு மாணவன் கே பினோ, 5ஆம் வகுப்பு மாணவன் எஸ் சாய் சரண் ஆகியோர் கட்டா பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவர்களை தர்மபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் திரு செந்தில் கந்தசாமி, திருமதி மணிமேகலை கந்தசாமி, செயலாளர் திரு தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு சக்திவேல், முதல்வர் திரு எஸ்.எம். ரபீக் அகமது ஆகியோர் சாதனை படைத்த மாணவர்களை இதுபோன்று இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று பாராட்டினார்கள். கராத்தே போட்டியில் சாதனை பெற்ற மாணவர்களுக்கு கராத்தே கிராண்ட் மாஸ்டர் அன்சிசி நடராஜ், சென்சாய் ஸ்ரீ சத்யா மற்றும் செம்பாய் சத்யவேணி ஆகியோர் பயிற்சி அளித்தனர். இந்த கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாணவர்களை 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்வார்கள் எனவும் தென்னிந்திய கராத்தே அசோசியேஷன் தலைவர் அன்சிசி நடராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். கராத்தே போட்டிகள் கடந்த 18ஆம் தேதி பெங்களூரில் நடைபெற்றது. அந்த தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் தருமபுரி செந்தில் மெட்ரிக் பள்ளியை சேர்ந்த அதிகமான மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். அது தேசிய அளவில் ஒரு தனியார் கேட்டகரியில் நடைபெற்றது. மிஸ்டர் பி நடராஜ், மிஸ்டர் கே பிரணவ், சே சாய் சரண், எம் தீபக் ஆகிய 4 மாணவர்கள் எங்கள் பள்ளியிலிருந்து கலந்து கொண்டவர்களே முதல் பரிசை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்க்கிறார்கள். அந்த மாணவர்களையும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய கராத்தே மாஸ்டர் ஸ்ரீ நடராஜ் அவர்களையும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எங்களுடைய பள்ளியானது தொடர்ந்து இது போன்ற வெவ்வேறு போட்டிகளிலே தேசிய அளவிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்துவது எங்களெல்லாம் மகிழ்ச்சிக்குரியாக இருக்குது. இந்த நேரத்தில் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பதினெட்டு 8/2024 பெங்களூரில் தேசிய அளவு கராத்தே போட்டி நடந்துச்சு. இதில் தருமபுரி
செந்தில் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்துக்கினாங்க. பிளாக் பெல்ட் ஈவெண்ட்டில் வந்து தீபக் வந்து இன்டர்நேஷ்னல் கட்டா செஞ்சு ஃபஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டில் வந்து பி நடராஜன் இன்டர்நேஷ்னல் கட்டா, அதாவது கலர் பெல்ட் கட்டா செஞ்சு ஃபஸ்ட் ப்ரைஸ். பினோ 3rd ஸ்டாண்டர்ட் 3வது படிக்கிற பையன் கட்டாவில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ். சாய் சரண் 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் சாய் சரண் வந்து கட்டா ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற கராத்தே காம்படிஷன் கட்டா ட்ரைனிங்னா ரொம்ப ஈஸி, ஃபைட் பண்ணவே ஒன்றும் இல்லை. அந்த கட்டா நுணுக்கங்கள் கரெக்டாக செஞ்சால் போதும் போட்டியில் ஈஸியாக வின் பண்ணலாம். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கட்டா எந்த மாதிரி செய்யணும், எப்படி பார்க்கணும், பார்வை பார்க்கணும், எந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால் ஈஸியாக ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்க முடியாது. ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்க ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ வந்து ஜனவரி மாதம் தேசிய அளவு கராத்தே போட்டி சென்னையில் நடக்குது. அந்த போட்டிக்கு வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடக்குது மலேசியாவில். அந்த கராத்தே போட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. இப்போ கராத்தே காம்படிஷன் வந்து ஒரு இப்போ ஃபைட்டுன்னா கொஞ்சம் பயங்கர அடிக்கடி பட்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் கட்டா ஈவெண்ட் வந்து இண்டிவிஜுவல் கட்டா, டீம் கட்டா, இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி தான் இது ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுன்னா இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் உலக அளவு கராத்தே அசோசியேஷனில் என்ன ட்ரைனிங் இப்போ இருக்கோ அந்த ட்ரைனிங் கட்டா வந்து ப்ராப்பராக ஸ்டூடெண்ட் சொல்லி தரேன் நான். அந்த மாதிரி செஞ்சப்போ இன்டர்நேஷனல் உலக அளவு எல்லாமே பசங்க வின் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் அந்த மாதிரி தான் நான் தரேன் நான். நெக்ஸ்ட் வந்து மலேசியா நடக்கிற கராத்தே காம்படிஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ண பிப்ரவரி மாதம் மலேசியா நடக்குது, இன்டர்நேஷனல் நடக்குது, அந்த போட்டி ரெடி பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸு. அதே மாதிரி ஜனவரி மாதம் வந்து சென்னையில் வந்து தேசிய அளவு கராத்தே போட்டியில் இந்த ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க.